السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 துல்காதா மாதம் 26ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் ஹஜ் என்பது அறிவு மற்றும் செயல்களின் பள்ளிக்கூடமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீதே சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக, உண்மையாக நல்ல செய்தி என்பது அல்லாஹுடைய வார்த்தையாகும், உறுதிமிக்கது இறையச்சமாகும், கூட்டங்களிலே சிறந்த கூட்டம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமாகும், வரலாறுகளிலே சிறந்த வரலாறும் கதைகளும் குர்ஆனிய வரலாறாகும், நேர்வழிகளிலே சிறந்த நேர்வழிகாட்டல் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர் வழிகாட்டலாகும், கருமங்களிலே மிகவும் கெட்டது நூதன செயல்களாகும், ஒவ்வொரு நூதன செயல்களும் பித்அத்தாகும், ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகளாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு வழிபடுவதென்பது மிக பெரும் பொக்கிஷமாகும், சிறந்த சம்பாத்தியமாகும். அவன் பொருந்திக் கொள்வதென்பது பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிக லாபமுடைய ஒரு விடயமாகும். வேண்டப்பட்ட விடயமும் இறை திருப்தியே ஆகும். சுவர்க்கம் என்பது விரும்பத்தகாதவைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. நிச்சயமாக உங்களுக்கு கூலிகள் எல்லாம் முழுமைப்படுத்தப்படுவதெல்லாம் மறுமையிலாகும். யார் நரகத்தை விட்டும் தூரமாகி சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இவ்வுலகம் என்பது ஏமாற்றம் தரும் ஒரு இன்பமே தவிர வேறொன்றும் கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் ஏவியவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று ஏராளமான விடயங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக நீங்கள் ஒரு சங்கையான கௌரவமான மாதத்திலே இருக்கிறீர்கள். அருள் புரியப்பட்ட சங்கையான ஊரிலே இருக்கிறீர்கள். இஸ்லாத்தின் கடமைகளில் முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் அல்லாஹுடைய வீட்டை தரிசித்து நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நாம் ஆயத்தம் செய்கின்ற போது அதன் சம்பந்தமான ஹஜ்ஜுடைய விளக்கங்களையும் தெளிவுகளையும் படிப்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் ஹஜ்ஜுக்காக யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ நாடுகிறார்களோ அந்த ஹஜ்ஜை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நிலையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றிய முழுமையான சட்டங்களையும் தெளிவுகளையும் அறிவது கட்டாயமாக இருக்கிறது. எனவே இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளிலே எது அர்கான்கள் கட்டாயமானது, எது வாஜிபான விடயங்கள், எது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் போன்ற விடயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஒவ்வொன்றாக படிமுறைப்படி ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் அது பற்றிய அறிவு என்பது முதன்மைப்படுத்தப்படுவதை நாம் இஸ்லாமிய வழிகாட்டல்களிலே காணலாம். அல்லாஹ் என்பவன் வெறும் மனோ இச்சையின் மூலமாக வணங்கப்படக்கூடியவன் அல்ல, மாறாக அறிவியல் ரீதியாக அறிவு மூலமாக தெளிவான சிந்தனை பார்வை மூலமாகத்தான் படைத்தவன் வணங்கப்பட வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ஃபஅலம்
அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களது பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இங்கே வார்த்தைகளை, அதாவது செயல்களை, வார்த்தைகளை முற்படுத்துவதற்கு முன்னால் அறிவை படித்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் முற்படுத்தி இருப்பதை நாம் காணலாம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அது பற்றிய அறிவை, ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகக்கூடிய விடயங்களில் இதுவும் ஒன்று என்பதை உணர்ந்து ஹஜ்ஜு சம்பந்தமான சட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவு என்பது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு விடயமாகும். அறிவை தேடுவது ஒரு வணக்கமாகும். அறிவை தேடி பயணிப்பது அது அறப்போர் செய்வதை போன்ற ஜிஹாத் ஆகும். அதனை தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது, படித்து கொடுப்பது, விளங்க வைப்பதெல்லாம் தர்மமாகும். அதற்காக நாம் முயற்சிகள் செய்வதெல்லாம் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாகும். அல்லாஹ்வை நெருங்குவதெல்லாம் வெறுமனே மனோ இச்சைக்கு அடிமையாகி அல்ல, மாறாக வணக்கம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் நேர் வழி காட்டப்பட்டிருக்கிறோமோ, நபி அவர்கள் மூலம் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோமோ, அவைகளின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற போதுதான் அல்லாஹ் அதனை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒன்றாக அது அமையும். அந்த நேசம் அமைந்து விட்டால் இறை அன்பை பெற்றுக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள், அதே போன்று இன்னொரு விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக சமகாலத்திலே பல வழிமுறைகள் திறந்து விடப்பட்டுள்ளது. அல்லாஹ் அவைகளை இலகுபடுத்தி வைத்திருக்கின்றான். யார் யாருக்கு எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய விடயங்களை படித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளும் வசதி முறைகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜை பற்றி எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள கிடைக்க சந்தர்ப்பம் இல்லை என்று கூறுவதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது. அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய தெளிவுகள் எல்லாம், விளக்கங்கள் எல்லாம் பல வகையான வழிமுறைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நாம் சமகாலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கும் எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரிவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்வதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் இல்லாத அளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை படிப்பதென்பது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதில் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அது முழுமையாக அமைவதற்கு ஒரு நிபந்தனையாகவும் இந்த ஹஜ்ஜி பற்றிய அறிவு அமைந்திருக்கிறது. எனவே சரியான முறையிலே, தெளிவான முறையிலே விளக்கங்களுடன் ஹஜ் சார்ந்த ஹஜ்ஜுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது அது பற்றிய ஒழுங்கான அறிஞர்களுடன், ஆலிம்களுடன் அதாவது அந்த ஹஜ்ஜை பற்றிய விளக்கங்களை பெறுவதற்கான ஒழுங்கான நிறுவனங்களூடாக அவைகளை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஹஜ்ஜை முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஹஜ்ஜை பற்றிய அறிவை படித்துக் கொள்வதற்காக நமக்கு முன்னிருந்தவர்களுக்கு இல்லாத பல சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே எழுத்து ரீதியாக, படங்கள், புகைப்படங்கள் ரீதியாக, வீடியோக்கள் ரீதியாக பல வழிமுறைகளில் ஹஜ்ஜுடைய தெளிவுகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இங்கே காரணம் சொல்வதற்கு, சாட்டு போக்கு செல்வதற்கு யாருக்குமே அருகதை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து வரக்கூடியவர்கள் எனக்கு ஹஜ்ஜை பற்றி படித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று கூறுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? எனவே அதிலே மிகவும் கரிசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு காலத்தை தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்குரிய காலம் இன்னும் இருக்கிறது. எனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்னரான நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜாஜிகளுக்கு, அல்லாஹுடைய விருந்தாளிகளுக்கு சேவை செய்வதற்காக பல வழிமுறைகளை இந்த நாட்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவியிலே ஷுஊனுத்தீனியா, மார்க்கம் சார்ந்த விடயங்களுக்கு பொறுப்பான நிர்வாகம், அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிது நபவியை கண்காணிக்கக்கூடிய அந்த நிர்வாகம், அதே போன்று ஹஜ் உம்ராவுக்கான
அமைச்சகம், இவைகளெல்லாம் அவர்களது நிலையங்களிலே அவர்களுடைய அறிவுறுத்தல் பலகைகளிலே ஹஜ்ஜுடைய வழிகாட்டல்களையும் ஹஜ்ஜாஜிகளுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் தெளிவு கொடுப்பதை தெளிவுபடுத்துவதற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வழிகாட்டலூடாக அவர்களுடைய அறிவுரைகளூடாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அது அறிவியல் சார்ந்த வழிகாட்டல்களாக இருக்கலாம், அல்லது குர்ஆன் சுன்னாவின் மூலமாக தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய, அதே போன்று பாதுகாப்பு ரீதியான சுகாதார ரீதியான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு மினா அரபா போன்ற இடங்களிலே எவ்வாறான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற வழிகாட்டல் கூட அனைத்தும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த ஒழுங்குமுறைகளையும் அறிவுரைகளையும் அறிவுறுத்தல்களையும் கேட்டு நடக்கின்ற போது ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அது இலகுவாக அமையும். எனவே இவ்வாறான ஏற்பாடுகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த அறிவை பெற்று அந்த விளக்கங்களை தெரிந்து முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக. அன்பார்ந்தவர்களே, துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அருளாளனின் விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளே, மஸ்ஜிதுல் ஹராமை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, மஸ்ஜிதுன் நபவியை ஜியாரத் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட மக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மதீனாவை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான், உங்களை மகிமைப்படுத்தியிருக்கின்றான். இது தய்யிபத்து தய்யிபா, மனமான ஒரு ஊராக இருக்கிறது. அத்தார் அல் ஈமான், இறை விசுவாசத்தின் ஊராக இருக்கிறது. நபியுடைய ஹிஜ்ரத் வந்த பயணம் கொண்ட ஊராக இருக்கிறது. இந்த இடத்திலேதான் ஒதுங்கினார்கள். நபியுடைய இருப்பிடமும் அவருடைய மறைவிடமும் அவருடைய மண்ணறையும் இங்கேதான் இருக்கிறது. மக்காவுக்கு பின்னால் உலகத்திலே மிகவும் சிறந்த ஊராக மதீனா இருக்கிறது. எனவே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மதீனாவுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ளுங்கள். அதனுடைய மகிமையை பேணி கௌரவமாக நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய சங்கைக்கு அதனுடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விடயங்களிலே எதுவும் நடந்து விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா நிலையிலும் நான் ஒரு சங்கையான ஊரிலே இருக்கின்றேன் என்ற உணர்வை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பூமியிலே இருக்கின்ற போது ஒழுக்கத்துடன் உங்களுடைய நல்ல பண்புகளை வெளிப்படுத்துவதனூடாக உங்களது நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பாதகம் விளைவிக்கக்கூடிய எந்த கெட்ட செயல்களையோ கெட்ட வார்த்தைகளையோ கெட்ட எண்ணங்களையோ ஒருபோதும் நீங்கள் வரவழைத்து விடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கத்தில் இல்லாத நூதன செயல்களை இந்த மதீனாவிலே புனித நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையான மார்க்கத்தை இந்த மண்ணிலிருந்துதான் உலகமெல்லாம் ஒளிபரவச் செய்தார்கள். அந்த மண்ணிலே இருந்து கொண்டு நூதன செயல்களை மார்க்கத்தில் இல்லாத புதிய விடயங்களை உருவாக்குவதிலே எச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் மதீனத்து ஹரமுன், மதீனா என்பது ஒரு சங்கையான கௌரவமான இடம். ஃபமன் அஹ்தஸ ஃபீஹா ஹதஸன், அதிலே யார் ஒரு நூதன புதிய செயலை உருவாக்குகிறாரோ, அவ் ஆவா முஹ்திஸன், அல்லது யாரு அந்த நூதன செயலை உருவாக்குவதற்கு அடைக்கலம் வழங்குகிறார்களோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபமும், வல் மலாயிகா, வானவர்களுடைய சாபமும், வன்னாசி அஜ்மஈன், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மதீனா பூமியிலே இருக்கிறோம். எனவே அதனுடைய கௌரவத்துக்கு அதனுடைய கண்ணியத்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் விளைவிக்கக்கூடிய முறையிலே அகௌரவப்படுத்தக்கூடிய முறையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். யாரெல்லாம் அவ்வாறு நூதன செயல்களை மார்க்கத்தில் இல்லாதவைகள் உருவாக்குகிறார்களோ, நாளையும் வறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய சுன்னத்தான ஃபர்தான எந்த வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி வாயிலை தரிசிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இது தக்வாவின் மீது இறையச்சத்தின் மீது நிறுவப்பட்ட பள்ளி வாயலாகும். அதே போன்று பள்ளி வாயில்களிலே சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளியாகவும் இது இருக்கிறது.
இந்த பள்ளியிலே வணக்கம் செய்வது நன்மைகள் கூலிகள் இரட்டிப்பாக கொடுக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. மஸ்ஜிது ஹராமுக்கு பின்னால், கஅபத்துல்லாவுக்கு பின்னால் அதிக நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய பள்ளி வாயிலாக மதீனாவிலே உள்ள மஸ்ஜிது நபவி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, இந்த எனது பள்ளியிலே தொழுவது அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை தவிர்த்து ஏனைய பள்ளிகளிலே தொழுவதை விட 1000 தொழுகைகள் தொழுவதை விட சிறப்பான நன்மை கிடைக்கும் என்று மஸ்ஜிது நபவியை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, யாருக்கெல்லாம் மதீனாவை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, மதீனாவை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து யாரையெல்லாம் சிறப்பித்திருக்கிறானோ, எனவே நீங்கள் புனிதமான பூமியில் இருக்கிறீர்கள், மக்காவுக்கு பின்னால் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான பூமியிலே இருக்கிறீர்கள். இந்த இடத்துடைய கௌரவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், அதனுடைய புனிதத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள், மார்க்கம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களை, ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றுங்கள், அமைதியும் கௌரவமும் நிதானமும் நீதியாகவும் நடந்து கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் தொழக்கூடிய மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே அல்லது அவர்களுக்கு அதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே பள்ளியிலே தொழுகையிலே இருக்கின்ற போது தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சலாக இருந்து விடாமல், அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்க வந்திருப்பவர்கள், அர் ரஹ்மானுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கத்தின் மூலமாக அவர்களை சஞ்சலப்படுத்துவதையோ நோவினைப்படுத்துவதையோ ஒருபோதும் இந்த இடங்களிலே செய்துவிடக்கூடாது. அவைகளிலே கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பள்ளி வாயில்கள் என்பது வணக்கத்துக்காக நிறுவப்பட்ட இடங்களாக இருக்கிறது. எனவே மார்க்கத்துக்கு புறம்பான எல்லா விதமான முரண்பாடுகளை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபித்னாக்கள், குழப்பங்கள், வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரிக்கொள்ளுங்கள். அதே நேரத்திலே பள்ளிக்காக வருகை தந்து அல்லாஹ்வை அச்சத்துடன் வணக்கம் செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய, அவர்களுடைய அந்த ஒழுக்க விழுமியங்களை பாழாக்கக்கூடிய, வணக்கங்களை முறையாக நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் வீட்டை மஸ்ஜிது நபவியை தரிசிக்க வந்திருப்பவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதியாக முயற்சிகள் செய்து உறுதியான ஈமானுடன் வணக்கங்கள் செய்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே வணக்கம் செய்வது சிறப்புக்குரிய விடயங்களாக இருக்கிறது. அதற்கு கொடுக்கப்படக்கூடிய கூலிகளோ பன்மடங்காக இருக்கிறது. எனவே நீங்கள் மதீனாவிலே இருக்கின்ற போது, பள்ளி வாயிலே இருக்கின்ற போது நேரங்களை வீண் விளையாட்டுகளிலே, கேளிக்கைகளிலே, குறிப்பாக மொபைல் போன்களிலே காலங்களை வீணடித்து விடாதீர்கள். எனவே பள்ளியிலே இருக்கின்ற போது, புனித மதீனாவிலே இருக்கின்ற போது வீண் விளையாட்டுகள், கேளிக்கைகள், தேவையற்ற வார்த்தைகள், உலக விடயங்களிலே மதிமயங்கி அவைகள் ஈடுபடுவது போன்ற விடயங்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, மதீனாவை தரிசிக்க வந்திருக்கும் நல்லுள்ளம் கொண்டவர்களே, இந்த நாட்டிலே பள்ளி வாயிலிலே சில ஒழுங்குமுறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டலை கட்டாயமாக பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹுடைய விருந்தாளிகள் ஒழுங்குமுறையாக ஒவ்வொருவரும் தங்களது வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வழிமுறைகள், வழிகாட்டல்களாக இருக்கிறது. எனவே அந்த வழிகாட்டல்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். இன்னும் ஒருவருக்கு உதவியாக உங்களது செயல்களையும் வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் எதிர் விளைவுகளிலும் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. புனிதமான இடத்திலே இருக்கிறோம். புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். நபியுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம். நபியுடைய பள்ளியிலே இருக்கிறோம். எனவே அனைத்து கௌரவங்களையும் அதனுடைய புனிதத்துவங்களையும் எப்போதும் உள்ளத்திலே ஆழமாக நினைவுறுத்தி நமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, வணக்கம் என்பது வெறுமனே உடல் சார்ந்த உடல் பயிற்சிகள் கிடையாது. தொழுகின்ற போது உடலுக்கு உடற்பயிற்சியாக
ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்கின்ற போது உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியாக நீங்கள் நடித்து விட வேண்டாம். மாறாக ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது ஏனைய வணக்கங்களும் கூட அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹுக்காக நேசத்துடனும் ஆசையுடனும் நன்மைகளை எதிர்பார்த்து தன்னை அடியானாக படைத்தவனுக்கு தனது அடிமைத்துவத்தை முழுமையாக நிறுவி அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை ஹஜ்ஜிலேயும் காணலாம். எனவே அல்லாஹுக்கு பயந்து இதிலே நாம் சதிமோசம் செய்து விட்டால், முறைகேடாக நடந்து விட்டால் என்னை தண்டித்து விடுவானே என்ற பயமும் அங்கே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, பொதுவாக எல்லா வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த வணக்கத்தினூடாக இறை பொருத்தத்தை மாத்திரமே எதிர்பார்க்க வேண்டும். மன தூய்மையுடன் செய்யக்கூடிய வணக்கத்தை அதிலே யாருக்கும் சமரசம் செய்து விடாமல், யாருக்கும் பங்கீடு செய்து விடாமல், இந்த வணக்கம் யா அல்லாஹ் உனக்கு மாத்திரம், உனக்காக நிறைவேற்றுகின்றேன், உன்னை தவிர இதுக்கு யாரும் சம்பந்தமில்லை என்ற எண்ணம் நமது எண்ணத்திலும் வார்த்தையிலும் நடவடிக்கைகளும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை என்பது, நாம் ஹஜ்ஜுடைய காலத்திலும் சரி ஏனைய காலங்களும் சரி வணக்கங்கள் செய்கின்ற போது அந்த வணக்கங்கள் அல் குர்ஆன் எமக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறது, நபியுடைய வழிகாட்டல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கேட்டு அதற்கு கட்டுப்பட வேண்டும். அந்த அறிவுரைகளை காதுக்குள் உள்வாங்க வேண்டும். அவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். மனோ இச்சைக்கு அடிமையாகி நூதன செயல்களுக்கு கட்டுப்பட்டு நமது வணக்கங்களை வீணடித்து விடக் கூடாது. எனவே 2 விடயங்கள். முதலாவது, வணக்கங்களில் இஹ்லாஸ், மன தூய்மை வேண்டும். அல்லாஹுக்காக என்ற தனித்துவமான அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது. 2வது, எல்லா வணக்கங்களையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைகின்ற போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கமாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ஜுடைய தினத்திலே நான் பார்த்தேன். நபி அவர்கள் ஒட்டகத்திலே இருந்து கொண்டு, அதாவது லிதஅஹுது மனாசிககும், உங்களது ஹஜ் சார்ந்த வணக்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இன்னொரு ஹஜ்ஜிலே நான் இருப்பேனா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்பதை நபி அவர்கள் ஆர்வமூட்டி உபதேசம் செய்ததை அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்து உங்களை கௌரவப்படுத்தியுள்ளார். இதற்காக நீங்கள் ஏராளமான பெருமதியான பணங்களையும் உடல் செலவீனங்களையும் சிரமங்களையும் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்ல சுபசோபன செய்திகளை அல்லாஹ் தர வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை பரிசுத்தமாக ஆக்கி அதிலே அருள் புரியப்பட்டவர்களாக உங்களை ஆக்க வேண்டும். எனவே ஹஜ்ஜை முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு ஆசை கொள்ளுங்கள். அதனை தேடு படியுங்கள். முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற முயற்சிகளை செய்யுங்கள். அவ்வாறு எனது ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எனது ஹஜ் முழுமையாக அமைய வேண்டும் என்பதிலே மிகவும் கரிசனையாக நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய சட்ட திட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜிலே இருக்கின்ற போது வீண் தர்க்கங்கள் செய்வதையும், கெட்ட பேச்சுக்கள் பேசுவதையும், தடுக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதையும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே அமைதியையும் கௌரவத்தையும் மகிமையையும் பேணிக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற போது அங்கே நெருக்கங்கள் ஏற்படும். எனவே ஒருவருக்கொருவர் உதவியாக அமைந்து கொள்ளுங்கள். மாறாக ஒருவரை ஒருவர் தள்ளி அந்த நெருக்கத்திலே இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தி சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். அதே போன்று சிரமங்கள் வருகின்ற போது பொறுத்து கொள்ளுங்கள். மக்கள் ஜன நெரிசல் வருகின்ற போது அங்கே நிதானத்தையும் அமைதியையும் வழிகாட்டலையும் பேணுங்கள். அந்த நேரத்திலே உங்களுக்கு வலிமை மிக்கவர்களாக நீங்கள் இருக்கலாம். வலிமையற்றவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். அவர்களுடைய இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே தனது ஒட்டகத்திலே இருந்து அவர்கள் கூறுவார்கள், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, அஸ்ஸகீனா அஸ்ஸகீனா, அமைதி அமைதி என்று அந்த ஹாஜிமார்களை அமைதிப்படுத்திய வழிகாட்டிய வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ஜிலே சிரமங்கள் வரும்.
ஜன நெருக்கங்கள் வரும். அங்கே அமைதியையும் ஒழுங்குமுறைகளையும் பேணுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சவுதி அரேபியா நாட்டை வஹியுடைய ஊராக தெரிவு செய்திருக்கிறான். முஸ்லிம்கள் தொழுகைக்காக முன்னோக்கக்கூடிய கிப்லா உள்ள ஊராக இதனை ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் இந்த புனித ஸ்தலங்களை தரிசிக்க வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மக்காவையும் மதீனாவையும் ஆக்கி வைத்திருக்கிறான். தவாப் செய்யக்கூடியவர்கள், சுஜூது செய்யக்கூடியவர்கள், வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஹாஜிமார்களுக்கு, உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு, மக்காவை தரிசிக்க வரக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் வழங்கக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய ஒரு ஊராக இதனை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அவர்கள் முறையாக இவைகளை செய்து வந்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். மதீனாவை தரிசிக்க வருபவர்கள் முறையாக அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சுகாதார ஏற்பாடுகளையும் இந்த நாடு செய்திருக்கிறது. எனவே இந்த நாட்டு தலைவர் உட்பட அது சம்பந்தமாக ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் முழுமையான கூலிகளை வழங்குவானாக, நிரப்பமான கூலிகளை அவர்களுக்கு வழங்குவானாக. இந்த மக்கா மதீனா இரண்டு புனித ஸ்தலங்களையும் அதனுடைய மகத்துவம் பேணி கௌரவமாக நடாத்தாட்டுவதற்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுப்பானாக. ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. மதீனாவையும் மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவியும் தரிசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அவனுடைய அரவணைப்பில் எடுத்துக்கொண்டு முறையாக முழுமையாக ஹஜ்ஜை நிறைவேற்றி தங்களது நாடுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை சன்மானமாக பெற்றுக்கொண்டவர்களாக மீண்டு செல்வதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, எனவே ஹஜ் என்பது அறிவு, செயல், இது இரண்டுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய பாடசாலையாக இருக்கிறது. எனவே ஹஜ்ஜி சம்பந்தமான அறிவுகளை படித்துக் கொள்வோம். ஹஜ்ஜுடைய காலங்களிலே நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொள்வோம். அவைகளை நமது உடல் ரீதியாக செயல்படுத்துவோம். நடைமுறையிலே செயல்படுத்தி நமது பண்பாடுகளை சீரமைத்து இந்த ஹஜ்ஜை அறிந்து முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவித இலகுத்தன்மைகளையும் வல்லவன் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.